செய்திகளை பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ்கனி வெற்றி பெற்றதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் வழக்கு தொடுத்ததை அடுத்து அந்த வழக்கில் நவாஸ்கனிக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி அவரை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை விட 1,66,782 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் நவாஸ்கனி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து ஓபிஎஸ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் வேட்புமனுவில் உண்மையான தகவல்களை நவாஸ்கனி மறைத்துள்ளதாகவும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது இந்த மனு குறித்து எம்பி நவாஸ்கனி, இந்திய தேர்தல் ஆணையம் ஆகியவை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை நவம்பர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.